தரங்கம்பாடி மியூசியத்துக்குள்ளே இருக்காங்க. இது வந்து ஸ்டாம்பு, இது வந்து காயின் கலெக்ஷன்ஸு, இது வந்து இந்த 1700 பயன்படுத்தின ரேடியோ. இது ஒரு ஈஸி சேரு. இதுதான் ரேடியோ தாங்க, இதுதான் ரேடியோ தான். உள்ள அலைன்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா இது வந்து கலெக்ஷன்ஸ். ப்ரோன்ஸும் மரப்பொம்மை மாதிரி இருக்குது அதெல்லாம். இதெல்லாம் களிமண் சிப்பி காயின் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாள், சின்ன சோறில் வைக்கக்கூடிய கேடயங்கள். இது வாள், பெரிய நீளமாக பெரிய வாள். இது பழைய காலத்து ரேடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு. இது ஹார்மோனியம் பெட்டி, ஸ்வாயிங் ஸ்வாயிங். இதுங்க கொஞ்சம் காயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பழைய காலத்து ஏடு, வாஸ்து பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியலாம். இது கீழே ஸ்டார் ஃபிஷ்ஷு, கிளிஞ்சல்கள். இது வந்து என்னன்னு பார்த்து தெரியுமில்ல உங்களுக்கு, உலக்கை. உலக்கை, கோடாரி. இது கோடாரி, இதெல்லாம் உலக்கைங்க. இதெல்லாம் இந்த நூல் நூக்க பயன்படுத்துகிற எலியை கொல்ல பயன்படும் கருவி. இது எலியை கொல்ல பயன்படக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கு. ஆமாம். இங்கே இது கத்தி, விதவிதமான கத்திகள் பாருங்கள். தேங்காய் திருவல், அந்த பக்கம் தேங்காய் திருவல்லாம். இது குடுவை பாருங்கங்க, பழைய அந்த தேங்காய் சிரட்டையில் செய்த குடுவை. இது ஒரு செஸ் போர்டு. இது உணவு பாத்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரம் தான். கீழே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க பயன்படுத்தின, முன்னாடியே மீன் பிடிக்கிறதுக்கு இப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. வேறு கொஞ்சம் லாந்தர் விளக்கு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு ஃபிஷிங் போட் ஒன்று வச்சுருக்காங்கங்க. இது செல்லிங் அல்லது மசூலா என்கிற படகு 2011ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்திலிருந்து வாங்கி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கப்பல்களில் சரக்கு பொருட்களை கடலிலிருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொண்டு வருவாங்களாம். இதை திருவனந்தபுரத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து கை போட்டு தாங்க, இதில் மிஷின்லாம் கிடையாது, சும்மா கை துடுப்பு. அதில் ஒரு துடுப்பு இருக்குது பாருங்கள். வேறு உள்ள அந்த சும்மா மீனெல்லாம் பிடிச்சி போடுறதுக்கு, மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு வித்தியாசமாக மிதவை, குடுவை, சின்ன பெரிய வடம் ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய வடம். இது வந்து ஒரு பெரிய பேரலு, பழைய காலத்தில் என்னதோ பொருட்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வர்றது. இது ஒரு துடுப்பு, இதுவும் ஒரு துடுப்பு தான். அப்படி போட்டு பெரிய நீளம் போட்டு கிட்டத்தட்ட 45 அடி நீளம் இருக்கும்போங்க வச்சுருக்கு. முன்னாடி மீன் பிடிக்கிறதுக்கு எப்படி ஏறி மீன் பிடிச்சிருக்காங்கங்கிற ஃபோட்டோ கடலுக்குள்ளே. இதை பார்த்திங்கன்னா அவ்வளவும் மண்ணினால் செய்த மண் குடுவைகள், சூப்பராக இருக்குது. இது என்னது பார்த்திங்களா, இந்த கப்பல்லாம் இந்த ஆங்கர் அது அப்படியே துருபிடிச்சு போயிருக்கு. பானையில் எவ்வளோ வேலைப்பாடு பாருங்கள், பார்த்தீங்களா. இதெல்லாம் என்னதுன்னா கல் தான். என்ன கல்லுன்னா இந்த பவளப்பாறைன்னு சொல்லுவாங்களாங்க அது. இது பாருங்கள், ஒரு லேடி மாதிரி செய்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பொம்மை, சூப்பராக செய்து வச்சுருக்காங்க. இது ஆட்டோர்லு கல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடல்லேருந்து கலெக்ட் பண்ண சிப்பிகள். இது சின்ன இந்த அழகு பொருட்கள்ங்க. இதுவும் கடல் நத்த சிப்பி. இது வந்து செயிலிங் போட் மாதிரி செய்திருக்குங்க. செயிலிங் போட் மாதிரி மாடல் செய்து வச்சு உள்ளே விட்டுருக்காங்க. சும்மா விட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கடலில் கொண்டு வரும்போது உள்ள பெரிய ரெங்கு பெட்டிங்க. இதெல்லாம் இந்த சைனா பாத்திரம் சொல்லுவாங்கல்லாங்க அது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெடல்ஸு, அழகு பொருள் அதெல்லாம். ஒரு பாருங்கள், ஒரு வேல் இருக்குது. இதில் வீரர்கள் நிற்கிறாங்க, யானை. இங்கே பாருங்கள், எல்லாம் குச்சி குச்சி மாதிரி செய்து வச்சுருக்குங்க மனித உருவங்கள். சூப்பராக இருக்குங்க.
யானைகள், அங்கே கொஞ்சம் டாலர்ஸு, இங்கே கொஞ்சம் டாலர், வெள்ளி பொருள்களுங்க. இதெல்லாம் வெள்ளி பொருள். சாவியை பாருங்க, ஒரு சாவி, அது சாவி. இது வந்து பீரங்கி மாதிரி இருக்கா, இது சாவி. அது கொஞ்சம் டாலர்ஸு. இதில் ஒரு பீரங்கி மாடல் பாருங்க, சின்னதாக அழகாக செய்து வச்சுருக்காங்க. பீரங்கி மாடல். அது ஒரு ஒட்டகம். பார்த்தேன்டா. இதை பாருங்கள், கண்ணாடி குடுவைகள்லாம் இருந்திருக்கு, அந்த காலத்தில் உள்ள கண்ணாடி குடுவைகள். இது வந்து ஒருத்தர் அருந்த வலையை தைக்கிறாருங்க. போட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்ஸுங்க இதெல்லாம். வடத்தை பார்த்தீங்களாங்க, வடை சைஸை பக்கத்தை பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பெருசு. அப்படி அதுவும் நூல் வடைங்க, இந்த பிளாஸ்டிக் நூல் வடம்னு நினைக்கிறேங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து துடுப்புங்க, துடுப்பு கைம்பு எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, பழைய துடுப்பு. இதை பாருங்க, சின்ன பிள்ளை இந்த வண்டி ஓட்டி பழகக்கூடிய 3 பைதா வண்டி. இது இந்த மருந்து அரைக்கக்கூடிய கல். இது வந்து ஒரு தொட்டிலுங்க. தொட்டிலுக்கு மேலே கண்டதெல்லாம் போட்டு வச்சு நாசம் அடிக்கிட்டாங்க இவங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் ஏதோ அந்த சுறா மீனோட இதோட எலும்புன்னு நினைக்கிறேங்க, டால்ஃபின்ஸோட எலும்பா. ஆமாம், அங்கே கொஞ்சம் சிப்பிகள்லாம் இருக்குது. இதில் ஒரு பெரிய எலும்பு இருக்குது பாருங்கங்க, பெரிய டால்ஃபின், பெரிய இந்த துடுப்பு இருக்குல்ல, அந்த திமிங்கில மீனோட எலும்பின் ஒரு பகுதியாக, திமிங்கில மீனோட எலும்போட ஒரு பகுதி. அது அதனோட எலும்புகள் தான். இதெல்லாம் அதனோட முதுகெலும்புகள். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. இது மழை நீரை தேங்காமல் இருக்க பயன்படுத்தும் வடிகால் குழாயாங்க. குழாய் போட்டு இந்த வீட்டில் எல்லாம் வெளியே கொண்டு விடுவாங்கள்ல, அந்த மாதிரி. இது சப்பாத்தி கல், அடுப்புக்கு யூஸ் பண்ண மண் அடுப்பு. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த சுப்பி, கடல் பாசி, பாறை அந்த மாதிரி. இது மீன் இருக்க கத்தி, தேங்காய் துருவல், மீன் இருக்க கத்தி. இது வந்து என்னென்னா இடியாப்பம் சுடக்கூடியதுங்க. ஆமாம், சமையல் பொருட்கள் தான் அவ்வளோ. இது வந்து ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது, ஏதோ சுற்றி ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு அம்மிங்க, அது ஒரு மருந்தரைக்க பொருள், சின்ன அம்மி. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடல்லேருந்து கிடச்ச பெரிய பெரிய சங்குகள்ங்க, விதவிதமான சங்கு. எவ்வளோ சங்கு இருக்குதுன்னு பார்த்துருக்கேன். இதெல்லாம் பெரிய ஒரு நண்டோட வாய், நண்டு. அது வந்து கடல் பாசிங்க. அதெல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்காங்க, இல்லையா? இது பக்கத்தில் உள்ள கிராமங்களில் கிடச்ச பொருளாங்க பழைய காலத்தில். பாருங்க, மண் குடுவையில் செய்த தண்ணி ஜக்கு, அதில் ஒரு கோடாலி, இதில் ஒரு பாருங்கள் நீளமாக ஒரு 3 வாள் அவ்வளோ இருக்குது. மேலே அவ்வளோ செயில் போட் மாடல்ஸ். இதெல்லாம் கேமராக்கள்னு. இது வந்து வெங்கல பொருட்கள்ங்க, இவ்வளவும் விலை கூடின வெங்கல பொருட்கள். இது அவ்வளவும் ஈயத்தினால், அதாவது ஈயம் பூசுவாங்களாங்க, டேனிஷ் உள்ளது, 1823ஆவது வருஷத்தில் உள்ளதுங்க. அவ்வளோ ஈயத்தினால் செய்த பொருள். பழங்காலத்து மணி வகைகள், பழங்கால பட்டன்ஸு, சமையலறை கருவிகள். டைப்ரைட்டிங் மிஷின் ஒன்று இருக்குது பாருங்கள், பழைய காலத்து கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் மிஷின். பழைய காலத்து ஃபோன் ஒன்று. அந்த டென்மார்க்கிலேருந்து தானே இங்கே வந்துருந்து இறங்கியிருக்காங்க அவங்களோட மன்னர்கள். அதாவது இவர் 2004 அரசர் மார்க்ரெட்டோட இப்போ இருக்கவர், கரண்டாக இருக்கவருங்க, அவரோட ஒய்ஃபு, டென்மார்க் அரசருங்க. இந்த ஏரியா தரங்கம்பாடி சுற்றி அமைஞ்சிருந்த அவங்களோட இது.
இது அவங்க வந்த மாதிரி அந்த செயில் போட்டில் தான் வந்திருக்காங்க. பூனைக்குட்டியா? கொண்டா. அது ஒன்றே பார்த்துட்டு இருக்குவாரு. நீ அதை பிடிச்சி வச்சிருக்காரு. சரி, மாடி இருந்தாலும் போனோம். கீழே போயிட்டு வந்தால் மேலே போனோம். சரி போங்க. இது வந்து டேனிஷ் கமாண்டரோட ஹவுஸாங்க. தளபதியின் வீடு 1671 இருந்த வீடுங்க. 1671. கமாண்டர்ஸோட வீடுக்கு போவாங்க. கமாண்டர் ஹவுஸாங்க. ஹென்னிங் ட்ரஸ்டட், அதாவது தேங்க்ஃபுல் மெமரி ஹென்னிங் ட்ரஸ்டட் 1946 2020. டென்மார்க் 4040 டென்மார்க் பை ஹூயிஸ் ஹில். இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1671. 1671 டென்மார்க்குங்கிறது இருந்திருக்காரு. சரி, இங்கே உள்ள இது மேலே மாடி போகுது. பயன்படுத்தின செல்ஃப் எல்லாம் பாருங்கள். செல்ஃபு, டேபிள், இது வந்து சரக்கடிச்ச குடுவைகள் பாருங்கள். விதவிதமான பாட்டிலில் முகம் மாதிரி செய்திருக்கு பாருங்கள். முடியுமா? பாட்டில்லாம் எல்லாம் விதவிதமான அவ்வளவும் கடல் தாவரங்கள் இல்லைங்க. தாவரங்களும் கடலில் உள்ள உயிரினங்களும் அதெல்லாம் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. முன்னாடி பயன்படுத்தின சேர்லாம் பாருங்கங்க. மரச்சேரில் கட்டில் கட்டின மாதிரி கட்டியிருக்கு. மூங்கில் இது மேலே கண்ணாடி வச்சுருக்கு பாருங்கங்க. வாழ்ந்துருக்கானுங்க இந்த காலத்தில் இருந்து. அங்கேருந்து இங்கே வந்து வாழ்ந்துருக்கான். பாருங்கள் எவ்வளோ பழங்கால பொருட்கள்லாம் இருக்குன்னு. இது சூப்பராக இருக்க. ஒரு நாய் பொம்மை, பேப்பரில் செய்த லைட்டுங்க. இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ண சின்ன ஜக்கு, அந்த பொம்மை மாதிரி ஒன்று செய்து வச்சுட்டு பாருங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள், படான்னு இருக்குது. இதெல்லாம் மரப்பலகைங்க, மரத்தில் செய்தது பொருள்லாம். இது சமையல் பாத்திரங்கள். கீழே கொஞ்சம் வாள், இல்லை கைப்பிடி, கைத்தடி, ஜக்கு பாருங்க. அழகு பொருட்கள்ங்க பாருங்கள். செயிலிங் போட்டு ஒன்று மாடல் செய்து வச்சுருக்காங்க. அந்த செயிலிங் போட்டாவில் அவனுக்கு வந்ததுனால அந்த மாடலை விட மாட்டேன்னுட்டு அதே மாதிரி மாடல்லாம் செய்து வச்சுருக்கானுங்க. அதில் ஒரு போட் ஹவுஸு, இதில் ஒரு செயிலிங் போட்டு, டிராயிங்க. மியூசியத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு 30, சின்னவங்களுக்கு 10 ரூபாய்ங்க. ஆமாம், இதெல்லாம் பழைய காலத்து மண் பொருட்கள், டெரக்கோட்டா. இது எல்லாம் கொஞ்சம் பழங்காலத்தில் செய்த புகைப்பிடிக்கும் குழாய்களுங்க. அவ்வளோ சிசர் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி குழாய்கள். இது வந்து ஃபாசில்ஸ், கடல்வாழ் உயிரினங்கள். அந்த பாசில் வந்து கல்லாட்டு ஆவி இருந்துலாங்க அந்த பொருட்கள். இதெல்லாம்
அழகுக்கு வீட்டில் வச்சாங்க. ரூம் பாருங்கள், உட்காரக்கு சேர் போட்டு வச்சுருக்கு பாருங்கள், மூங்கில் சேரு பழைய காலத்தில். அது ஒரு லைட்டுங்க, டேபிள் லைட்டு மாதிரி சூப்பராக. இது வந்து லாந்தர் லைட்டு தெரியுங்களா, அது. எல்லா ரூம்லேயும் அதே மாதிரி மூங்கில் சேர் தாங்க. இது ஒரு பீரோ, இது ஒரு மரச்சேரு, ஹார்மோனியம் பெட்டிங்க உடஞ்சி போச்சு. ஆமாம், அது ஒரு ரூமு. பாத்ரூம் டாய்லெட்டாங்க அங்கே. ஆமாம், அப்படியே மாடிப்படி போகலாங்க. இந்த பக்கமும் இறங்க ஒரு ஸ்டெப் வழி வச்சுருக்கு, அந்த பக்கத்தில் இருந்தும் வரலாம். இப்படி போனால் மேலே வரைக்கும் இருக்குங்க. ஒரு மூணு மாடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தொட்டில் மாதிரி ஒரு இது, ஒரு டேபிள். இது வந்து மூங்கில் சோபா செட்டுங்க. இது பெரிய கல், மார்பிள் கல் போட்டு செய்த ஒரு டேபிள். அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து கீழே பார்த்துக்கலாம். மாடலாக கட்டியிருக்கானுங்க, வாழ்ந்துருக்கானுங்க. அது கவர்னர் மாளிகைங்க. அதாவது இங்கே கவர்னர், அது கவர்னர்னால் அவனுங்க கவர்மெண்ட்டில் கவர்னர் மாளிகை அது. ஆமாம். முன்னாடி இருந்த வியூ எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இது ஒரு ரூமுங்க. எல்லாம் பழைய காலத்து நம்ம இந்திய மக்கள் எப்படி இருந்த ட்ரைபல் மக்களுங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஃபோட்டோஸ். இதெல்லாம் முன்னாடி உள்ள மார்க்குங்க. அதாவது ஃபெட்ரிக் ஹார்பர் 1834 இருந்த சைஸை பார்த்துக்கோங்க. த நேச்சுரல் ஹார்பர் ஆஃப் நான் காவேரி, கிறிஸ்டியன் தோரணம் 1846. இது ஹில் காமட்ரான் 1836 நேஷனல் ஆர்கிவ்ஸ். இது அடுத்த 2வது மாடிங்க. அவ்வளோதாங்க, மொட்டை மாடி வந்துடுச்சு. இது கவர்னர் மாளிகைங்க. கவர்னர் மாளிகையோடு இப்படி பார்த்தா இந்த பக்கம் கடல் தெரியுதுங்க. கவர்னர் மாளிகைன்னா இப்போ உள்ள கவர்னர் மாளிகை இல்லைங்க, 1671 இருந்த கவர்னர் மாளிகை. அந்த டென்மார்க் மக்கள் இங்கே வந்து இருக்கும்போது அவங்க வச்சுருந்த கவர்னர். இந்த வியூவை பாருங்கங்க. அது வந்து தரங்கம்பாடி ஃபோர்ட் அதுதாங்க. அது உள்ள கொஞ்சம் உடஞ்சி இந்த ஜெயில் அந்த உள்ள வீரர்கள்லாம் தங்கியிருந்ததெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் கடலுங்க. ஆமாம், இது அந்த ரோடு வியூங்க. எப்படி இருக்குது பாருங்க, ரோடு வியூ. இதுதாங்க கவர்னர் மாளிகை. 1793 டேனிஷ் ஆளுநர் நாட்டு இருக்கும்போது தங்கின மாளிகைங்க, கவர்னரோட மாளிகை. டேனிஷ் கவர்னர் சார் இருக்கும்போது. அந்த பக்கம் ஃபோர்ட்டு, அந்த பக்கம் லாஸ்டில் இது ஒரு நினைவு தூண் வச்சுருக்குங்க. அந்த டென்மார்க்கு மக்கள் வந்தது நினைவு சின்ன மாட்டு. மெரினா ஹோட்டல். ஓகே, இது நினைவு சின்னம். அந்த டென்மார்க்கு மக்கள், இதெல்லாம் டென்மார்க்கு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்திருக்குங்க. பிரிட்டிஷ்காரன் இல்லை, டென்மார்க் கொஞ்சம் இடத்த ஆக்கிரமித்து இருந்திருக்கானுங்க. இதில் தான் வந்து கப்பலில் வந்து இறங்கி ஆட்டையை போட்ட இடம். அந்த பக்கம் கொஞ்சம் போர்ட்டெல்லாம் கட்டி இப்போ இடிஞ்சு போச்சுங்க. அந்த பக்கம் செங்கல் தளம்லாம் இருக்கும் பாருங்கள், செங்கல் கட்டுமானம். அதாவது அவனுங்க கப்பல் தளம், கப்பலில் வந்து இறங்கிட்டு போகிறதுக்கு அந்த செங்கல் தளம்லாம் நல்லா. அந்த பக்கம் செங்கல் தளம் இருக்குது. இப்போ எல்லாம் உடஞ்சி போச்சு, அழிஞ்சு போச்சு. அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குங்க,
கரங்கம்பாடி கோயில் அந்த பக்கம் இருக்குது ஒரு கோவில். அவ்வளோதாங்க. ஓகே.